One word challenge. English is dash for me. Fun, tough, interesting. Fun-னா கமெண்ட்ல ஃபன் டைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்னா இன்ட்ரெஸ்டிங் டைப் பண்ணுங்க. டஃப்னா டஃப்னு டைப் பண்ணுங்க. Before we move on to the content, I want to share you a little story about street vendor. Street vendor பத்தி என்ன ஸ்டோரின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ட்ரிக் வந்து அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ட்ட இருந்து நான் காப்பி அடிச்சது. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஒரு நாள் நான் வந்து டீ ஸ்டால் போயிருந்தேன். அப்போ பக்கத்துல ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் அவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தாரு. ஐ எம் லிட்ரலி ஸ்பீச்லெஸ். எனக்கு அவர் எப்படி இப்படி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு வந்து கேட்கணுங்கிற ஒரு கியூரியோசிட்டி எனக்குள்ள வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் கொஞ்சம் எல்லா கஸ்டமர்ஸ்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வென்ட் தேர். அவர்கிட்ட போய் நான் பேசினேன், எப்படி நீங்க வந்து இவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஹி இஸ் செல்லிங் சம் வெஜ்ஜீஸ். ஓகே, அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஆக்சுவலி ஐ ஹாவ் டு செல் ஆல் மை வெஜ்ஜீஸ். அதுக்காக நான் வந்து இங்க நிறைய பேருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்னால வந்து என்னோட லாங்குவேஜ்ல அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ ஐ ஹாவ் லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித் தெம் அப்படின்னு சொன்னாரு. இங்கிலீஷ்ல படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உங்களுக்கும் அது என்ன ட்ரிக்னு சொல்லி தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்களும் அது என்ன ட்ரிக் அவர் சொன்னாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்ன ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அவர் அந்த ட்ரிக்ஸை வந்து என்கிட்ட ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரிக், மூவி சீன் ரினாக்ட்மெண்ட். திஸ் இஸ் சினிமா ஸ்டைல் லேர்னிங். இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ஃபேவரட் மூவி. சூஸ் பண்ணிட்டு அதுல ரொம்ப சிம்பிளா இருக்கிற டயலாக்ஸ எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். சோ என்ன பண்ணலாம், பிக் யுவர் ஃபேவரட் சீன் ஃப்ரம் த மூவி. ஒரு 2-3 டயலாக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க ஆக்ட் பண்றதுக்கு எந்த மூவில இருந்து டயலாக் சூஸ் பண்றீங்கன்னு மூவி நேம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சினிமால யாருக்கு தான் பிடிக்காது? ஆல் ஆஃப் அஸ் என்ஜாய் மூவிஸ். தமிழ், இங்கிலீஷ், காமெடி, ஆக்ஷன், ரைட்? அப்போ why we can't use that cinema love to learn English? நம்ம பிரெயின் எமோஷனல் சீன், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே ஈஸியா அப்சர்வ் பண்ணும். So let's use that as our advantage. Let's try some simple examples. I'm scared. Don't worry, I'm with you. சீனை இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்கேர்டா இருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் சொல்றாங்க, பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயலாக்ஸ நீங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த ஃபீலிங்கோட ஆக்ட் பண்ணி பாருங்க. அப்போ உங்க பிரெயின்ல இந்த டயலாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஏன் இது ஒர்க் ஆகும்னா, கண்டென்ட் இருக்கு, எமோஷன் இருக்கு, ரியல் யூசேஜ் இருக்கு. சோ பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டோர் பண்ணும். டெய்லியும் 1 minute ஏதாவது ஒரு மூவி சீனை இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வெண்டர் சொன்ன ஒரு ட்ரிக் இதுதான். இன்னும் ஒரு எஃபெக்டிவான ட்ரிக் சொன்னாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்,
லொகேஷன் பேஸ்ட் லேர்னிங். இதுதான் அந்த சீக்ரெட் டெக்னிக். ஒரு வேர்டை ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல தான் நம்ம படிக்கணும். எக்ஸாம்பிள், கிச்சன்ல குக், பாயில், ஃப்ரை, இந்த மாதிரி. பாத்ரூம்ல வாஷ், கிளீன், சோப். பால்கனில லுக், பிரீத், ரிலாக்ஸ். இந்த மாதிரி பிளேஸோட வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுனா, அது லொகேஷனுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் கனெக்ட் பண்ணும். ஒரு விஷயத்தை நம்ம எங்க பார்த்தோமோ சோ அதே பிளேஸ பார்க்கும்போது நம்ம பிரெயின் வந்து அது ரீகலெக்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் லொகேஷன் பேஸ்ட் லேர்னிங். நீங்க ஒரு இங்கிலீஷ் வேர்டை ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த பிளேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேர்ட் தான் ஞாபகம் வரும். எக்ஸாம்பிள், பால்கனி ஆர் டெரஸ். இப்போ பால்கனிக்கு போயிடலாம். அங்க லுக், ரிலாக்ஸ், பிரீத், ஸ்கை, பேர்ட், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண முடியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, பால்கனில மார்னிங் டைம் ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ணும்போது இத சொல்லுங்க. ஐ பிரீத் ஃப்ரெஷ் ஏர். அப்புறம் ஸ்கைய பார்த்து சொல்லுங்க. The sky is blue today. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் பேஸ்ட் லேர்னிங் கிராமரோ நோட்ஸ் எதுவுமே எடுக்காமையே நம்ம பிரெயின்ல வந்து அட்டாச் ஆயிடும். இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம பிரெயினுக்கு எப்பவுமே விஷுவலைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க கிச்சனை பார்த்தா கிச்சன் வேர்ட்ஸ், பால்கனியை பார்த்தா நேச்சர் வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். இத சிம்பிள் டெய்லி ரொட்டீன் டிப்பா நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, டே 1 கிச்சன் எடுத்துக்கோங்க, டே 2 பெட்ரூம் எடுத்துக்கோங்க, டே 3 ஹால் எடுத்துக்கோங்க, டே 4 பாத்ரூம் எடுத்துக்கோங்க, டே 5 பால்கனி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 டேஸ்க்கு 5 பிளேசஸ் சூஸ் பண்ணி வேர்ட்ஸை ஈஸியா லேர்ன் பண்ணுங்க வித் சென்டென்ஸ். இந்த மாதிரி 5 டேஸ்க்கு லேர்ன் பண்ணீங்கன்னா 25 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிடுவீங்க அண்ட் தென் 10 சென்டென்ஸும் லேர்ன் பண்ணிடுவீங்க. நீங்க அப்புறம் இந்த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸை மறக்கவே மாட்டீங்க. அதான் சொல்றேன், நம்ம வீட்லயே இருந்துட்டு நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு தடவை நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷ ஆயுசுக்கும் மறக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரீட் வெண்டரோட டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன்.